என்றால் நிகழ்ச்சி முழுக்க அவரது பாடல்களை பாடி மகிழ்கிறோம். இப்போ எங்களுக்காக குமரி பெண்ணின் உள்ளத்திலேன்னு கொஞ்சம் கலக்கினீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கலாம். கண்டிப்பா அது வந்து டிஎம்எஸ்ஆர் பாடினது. என்னோட வாய்ஸ்ல எப்படி இருக்குன்னு தெரியாது, நீங்க ஆனா நான் என்ன மாதிரி பாடுறேன் ஏத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் பாடலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும். காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும். குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும். காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும். தென்றல் தங்கையாம் திங்கள் தோழியாம் கன்னி ஊர்வலம் வருவாள். அவள் உன்னை கண்டு உயிர் காதல் கொண்டு தன் உள்ளம் தன்னையே தருவாள். நான் அள்ளி கொள்ள அவள் பள்ளி கொள்ள சுகம் மெல்ல மெல்லவே புரியும். கை தொடுவார் தொடாமல் தூக்கம் வருமோ? துணையை தேடி நீ வரலாம். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? என்பதோர் பூவை கண்டதும் தேவை தேவை என வருவேன். இடர் மின்னல் கேட்க நடை அன்னம் கேட்க அதை உன்னை கேட்டு நான் தருவேன். கொடுத்தாலும் என்ன எடுத்தாலும் என்ன ஒரு நாளும் அழகு குறையாது. அந்த அழகே வராமல் ஆசை வருமோ? அமுதம் தேனும் நீ பெறலாம். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும். காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும். சார், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு சொல்லுங்கண்ணா. சார், இப்போ வந்து வாலி ஐயாவுக்கும் உங்களுக்கும் நிறைய நல்ல பந்தம் இருக்கு சார். நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை ஆரம்பிச்ச அருமையான தருணம் இது. அது ஒரு வேடிக்கையான ஒரு கிராமத்தானின் கனவு மாதிரி வச்சுக்கலாம். நாங்க இருந்தது ஒரு சின்ன கிராமம். கிராமத்துல இவங்க பாடல்கள் தான் எங்களுக்கு பசியை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து. மருந்து நிச்சயமா. இவங்க பாட்டை வாசிச்சுட்டே இருக்கிறதா எங்களுக்கு ஒரு தவமாக இருந்தது. அப்போ வந்து திரைப்படங்கள் பார்க்கும்போது இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், உதவி பஞ்சரணாசலம்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா படகோட்டி படம் நாங்கள் பார்க்கறதுக்குன்னா தூத்துக்குடியில் ரிலீஸ் ஆகுது.
அந்த கூட்டத்து மேல ஏறி பாரதி ராஜா, நானு, எங்க அண்ணன் பாஸ்கர், இளையராஜா உட்பட போய் சட்டையை கிழிச்சு போய் முன்னால உட்காந்து பார்த்த அனுபவங்கள். அது டிக்கெட் வாங்குறது. அந்த பாடல்கள் அதுக்கு முன்னாடி ஊறி போச்சு. எங்களுக்கு இலங்கை வானொலியில அங்க வந்து பாடல்கள்லாம் எல்லா பாடல்களும் கேட்டா, ஐயோ என்ன பாட்டியா, தொட்டால் பூமலரும் எல்லா சாங்ஸுமே அப்படி இருக்கும். அப்போ இசை விஸ்வநாதன் பாடல்கள் கவிஞர் வாலின் வரும் உதவிக்கு ஆளே இல்லாம ஒண்ணுமே எம்டியா இருந்தோன்னே எனக்கு மைண்ட்ல என்ன, கிராமத்தானே கனவு தானே, ஐயோ கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒருத்தர் ஹெல்ப்புக்கு உதவிக்கு இருக்காங்க, பாவம் இவருக்கு இல்ல போர்க்கிட்டும் நான் லெட்டர் போட ஆரம்பிச்சேன். ஆனா இந்த மாதிரி நானும் பாட்டு எழுதுறேன்னு சொல்லி நான் கண்ணபுரான்னு கனவிலே கண்ட கண்ணியே எப்படி நமக்கு என்ன சம்திங் எழுதி அனுப்பிச்சு அவங்க பாடி படிக்கிறதுலன்னு தெரியும். ஏன்னா வந்து அண்ணனுக்கு நிறைய லெட்டர் போட்டிருக்கோம். அப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நேரடியா நாங்க ஒரு இசைக்கலைஞராக டிராமாவுக்கு வச்சு பொழப்பு நடத்தணும் சென்னைக்கு வந்த போது அண்ணா வந்து மகாலிங்கபுரத்துல ஐயப்பன் கோயில் பக்கத்துல ஒரு வீட்டுல இருந்தார். அப்போ போயிட்டு போய் பாக்குறேன். பார்த்துட்டு ஒரு நாள் நின்று, ஆனா இந்த மாதிரி நான் தான் அம்மா சிங் பாட்டு எழுதுறேன்னு சொல்லி, யோ நான் பாட்டு எழுதுக்கு எதுக்கு அசிஸ்டன்ட் நீ போங்க சொல்லி வரட்டு. இதே அனுபவம் அண்ணாட்ட போன போது இதே சாந்தமாய் ரோட்ல போனோம். போயிட்டு நான் பாட்டை வச்சு நிக்கிறேன். காலையில இவர் பாக்குறது தவம் கிடப்பாங்க, எல்லாம் கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும். நான் போயிட்டு பாட்டை இப்படி வச்சுட்டு, என்ன தம்பி என்ன இதே டோனு ஒண்ணும் கிடையாது. நம்மளாம் என்ன பண்ணோம் இப்ப போய் வேற லெவலுக்கு நம்ம அவரு அவ்வளவு பிஸிலையும் வெளியே வந்துட்டு எல்லாம் என்ன தம்பி என்ன வேணும் அப்படி இல்லை பாடுவேன் அப்படியா இருக்கட்டும் அது போய் ப்ரொடியூசரை பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட கேட்குறேன். நான் ஃபைல் வச்சு நிற்கிறேன். அதுதான் நிறைய சாங்ஸ் எழுதியிருக்கேன் வச்சுக்கோங்க, இப்போ ஏதாவது சந்தர்ப்பம் கொடுங்க ஃபைல் கேட்டபோது அவர் கூலாக சொன்னார், தம்பி எனக்கு இசையமைக்கிறதா வேலை, தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் யாரும் முடிவு பண்றாங்களோ அவங்கள தான் நான் சொல்ல முடியும், நீங்க தயாரிப்பாளர்களையும் இயக்குநர்களையும் பாருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார். இந்த மூடு வருமா தெரியல. அந்த மாதிரி அவருக்கு உதவியாளனாக சேரணும் அப்படி சொல்லி நாங்க எங்களுக்கு வெறி இருந்தது. அதுக்கப்புறம் பத்ரகாளியில முதல் பாட்டு கேட்டேளே எங்கேத பார்த்தேள அந்த சாங், அது எழுத வந்த போது என்ன சொன்னேன்னா, அவர் எப்போதுமே அவர் சேர்ந்துட்டோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றோம். பாட்டு எழுத வந்திருக்காரு. அவர் பேட்ல எடுத்து அவர் தான் பாட்டு எழுதுவார். ஆனா நீங்க ப்ளீஸ் சொல்லுங்க, அந்த பேடை வாங்கிட்டு கேட்டேளே அங்கே அவர் சொல்ல நான் எழுதிட்டு என் லட்சியம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வச்சேன். அசிஸ்டண்டா சேரன்னு நினைச்சா நீங்க சொல்ல நான் எழுதிட்டு போறேன் டைட்டில் வரலன்னா கூட அப்படிங்கிற மாதிரி பெரிய அனுபவங்கள், பெரிய பாக்கியம். உங்களுக்கு கவிஞர் வாலி இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, தரம் அதை பட்டுக்கோட்டை குட்டியாடு தப்பி வந்தா குள்ள சொந்தமா இருக்கட்டும், அந்த தத்துவப்பாடல்களாக அறிவாற்றல் மிகுந்த பாடல்களாக வெளிவருவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமா கவிஞர்களுக்கு கிடைக்கிறதில்ல. கவிஞர் வாலி எப்படி ஜனரஞ்சகமான ஒரு பாடலாசிரியராக இருந்தாலும் அறிவுபூர்வமான அற்புதமான விஷயங்களை சொன்ன பாடல்களில் உங்களுக்கு கவர்ந்த பாடல் ஏதாவது இருந்தா? எனக்கு வாலி ஐயா பாட்டுல ரொம்ப மிக மிக பிடித்தமான ஒரு பாட்டுன்னா, என்ன விலை அழகே சொன்னால் விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். அந்த 3 வரி வந்துங்கய்யா, அது வந்து ஒரு அப்பதான் வந்து ஒரு அந்த காதல் உணர்வு அரும்புன ஒரு இளைஞனுடைய மனசுக்குள்ள இருந்து மட்டும்தான் அந்த மாதிரி வார்த்தை வர முடியும். ஆனா ஒரு கிட்டத்தட்ட அதை எழுதும்போது ஒரு 78 வயசு. அந்த 78 வயசுல உட்காந்துட்டு படைத்தான் இறைவன் உனையே மலைத்தான் உடனே அவனே விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்மேனை உண்மேனை மீட்டட்டும் மென்மேனியெல்லாம் எழுதுற அந்த வசீகர தன்மை, வார்த்தைகள், இளமை கொப்பளிச்சுட்டு வர்றதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் அவர்கிட்ட பார்க்கும்போது. அந்த எதிர்நீச்சல் படத்துல கூட ஒரு அருமையான ஒரு பாடல் எழுதியிருப்பார். இப்படி தன்னுடைய இந்த எண்டு பீரியட் வரைக்குமே ஒரு படைப்பாளனுக்கான பெருமையா அதுதானங்க. அந்த ஒரு கடைசி மூச்சு வரைக்கும் தமிழோடு வாழ்வேன்னு பேசுவாங்க நிறைய பேர். ஆனா உண்மையிலுமே செஞ்சவர் வந்து நிச்சயமா